Hey my dears, welcome to our channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் 10th standard maths chapter 3 algebraல இருக்கிற exercise 3.6ல எக்ஸசைஸை ஃபஸ்ட்டு சம்மோட ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் இருக்கான சொல்யூஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை கேட்டிருக்காங்களா? என்ன கொடுத்துருக்காங்க? 2 ரேஷனல் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட் என்ன கவனிக்கணும்? என்ன ஆப்ரேஷன் ப்ளஸ்ஸா மைனஸா மல்டிப்ளிகேஷனாக டிவிஷனான்னு கவனிக்கணும். சரிங்களா? ஸோ இங்கே ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணலாம்? அப்போது ஆட் பண்ணிடலாம். ஓகேங்களா? அடுத்தது என்ன கவனிக்க சொல்லியிருக்கேன்? டினாமினேட்டர்ஸ் கவனிக்க சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இது நியூமரேட்டர், இது டினாமினேட்டர், ரெண்டுத்துலையுமே டினாமினேட்டர் காமனாக இருக்குது. அப்போ நமக்கு எல்சிஎம் எடுக்க வேண்டிய வேலையே இல்லை. ஓகேங்களா? டேரெக்டாக என்ன பண்ணிடலாம்? ஆட் பண்ணி போட்டுடலாம். சரிங்களா? இப்போ இதுக்கு எப்படி சொல்யூஷன் எழுதணும்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ் மைனஸ் 2 ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குறது அப்படியே எழுதிக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம்? பேஸ் வந்து காமனாக இருக்கா, ஸோ என்ன பண்ணலாம்? ஒரு வாட்டி எழுதிடலாம். அடுத்து நியூமரேட்டரில் என்ன இருக்குது? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ். என்ன பண்ணலாம்? இதை எக்ஸை வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? எக்ஸ் என்ன பண்ணலாம்? ஒரு டேர்ம் கூடயும் மல்டிப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸு, அப்புறம் எக்ஸ் இன்ட்டு 1. அதே மாதிரி இது எக்ஸ் இன்ட்டு 1 எக்ஸ் இன்ட்டு மைனஸ் எக்ஸ் பண்ணலாமா? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு 1 எக்ஸ். இப்போ சப்போஸ் இங்கே மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்? இதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹோல் ப்ராக்கெட் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு மைனஸை ஒரு டேர்ம் கூடயும் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நமக்கு இங்கே ப்ளஸ் தான் இருக்குது, அப்போ பிரச்சனையும் இல்லை. ப்ளஸ் அப்படியே போட்டுட்டு எக்ஸ் இன்ட்டு 1 எக்ஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகும்? மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் மைனஸ் 2. இப்போ எப்படி பண்ணலாம்? ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் என்ன ஆகும்? 2x by x minus 2. செகண்ட் சப்டிவிஷன் ரெண்டு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ரேஷனல் எக்ஸ்பிரஷன் கொடுத்து ஆட் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே டினாமினேட்டர்ஸ் என்னவா இருக்குது? டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஒரே டினாமினேட்டர் இருந்தால் எடுத்து டேரெக்டாக சால்வ் பண்ணிடலாம். ஆனால் இங்கே டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸ் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸ் இருந்தால் என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணும். ஓகேங்களா? அப்போ எல்சிஎம் எப்படி எடுப்பேன்? எனக்கு கீழே வந்து எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 இல்லையா? அதை மல்டிப்ளிகேஷனில் எழுதிக்கணும். அதுக்கப்புறம் மேலே என்ன பண்ணணும்? எக்ஸ் ப்ளஸ் 2 இந்த எக்ஸ் மைனஸ் 2 என்ன பண்ணணும்? மேலே எழுதிக்கணும். சரிங்களா? ஏன்னா எக்ஸ் ப்ளஸ் 3 எழுத வேணாம், ஆல்ரெடி இது கீழே இங்கே இருக்குது இந்த டேர்முக்கு. ஓகேவா? ப்ளஸ் இப்போ இந்த எக்ஸ் மைனஸ் 1 அப்படியே எழுதிட்டு இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 3. சரிங்களா? ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். பண்ணிவிட்டு கீழே டினாமினேட்டர்ஸ் அப்படியே மல்டிப்ளிகேஷனில் எடுத்து என்ன பண்ணிடணும்? எழுதிடணும். ஓகே? அடுத்து என்ன பண்ணலாம்? எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு எக்ஸால் இது, அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் இது, அதுக்கப்புறம் 2 இன்ட்டு 2. ஓகேங்களா? பண்ணலாமா? x into x x square plus 2 into x 2x. ஓகேங்களா? மைனஸ் 2 பண்ண போகிறோம். மைனஸ் 2 into x மைனஸ் 2x மைனஸ் into plus மைனஸ் 2 into 2 4 ப்ளஸ் இப்போ அதே மாதிரி என்ன பண்ணுவோம்? இதை மல்டிப்ளை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு எக்ஸால் இது ரெண்டுத்தையும், அப்புறம் மைனஸ் 1ஆல் இது ரெண்டையும். ஓகேவா? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு 3 3x மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 1 into x x plus into minus minus 1 into 3 3 by x plus 3 into x minus 2. next step என்ன பண்ணலாம்? minus 2x plus 2x என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? ரிமைனிங் இப்போ என்ன இருக்கும்? 2x ஸ்கொயர் இருக்கா, அதை ஆட் பண்ணால் 2x ஸ்கொயர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ப்ளஸ் 3xல 1x போயிடுச்சுன்னா ப்ளஸ் 2x. அப்புறம் கான்ஸ்டன்ட் என்னென்ன இருக்குது? மைனஸ் 4 மைனஸ் 3 இருக்குது. ரெண்டையும் ஆட் பண்ணால் மைனஸ் 7 கிடைக்கும். ஓகேங்களா? டினாமினேட்டர் அப்படி என்ன பண்ணணும்? எடுத்து எழுதிடணும். தேர்டு சப்டிவிஷனுக்கான ஆன்சர் இதில் பார்க்கலாம். எக்ஸ் கியூப் பை எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒய் கியூப் பை ஒய் மைனஸ் எக்ஸ். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. டினாமினேட்டர்ஸ் எப்படி இருக்குது? டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸாக இருக்குது. சரிங்களா? இங்கே எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்குது, இங்கே ஒய் மைனஸ் எக்ஸ் இருக்குது. இதை நான் எப்படி மாற்ற போகிறேன்னா எக்ஸ் கியூப் பை எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் ஒய் கியூப் பை எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்னு என்ன பண்ணுறேன்? மாற்றுறேன். ஏன்னா ஒரே மாதிரியான டினாமினேட்டர்ஸ் என்ன பண்ண போகிறேன்? கொண்டு வர போகிறேன். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இப்போது இந்த டேர்மை நான் மைனஸால் மல்டிப்ளை பண்ணனா என்ன ஆகும்? மைனஸ் இன்ட்டு ஒய் மைனஸ் எக்ஸ் இருக்குது. சரிங்களா? அப்போ என்ன ஆகும்? மைனஸ் ஒய் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எக்ஸ், அப்போது எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு ஆகுமா? ஸோ அதை தான் என்ன பண்ணியிருக்கேன்? இப்படி எழுதியிருக்கேன். புரியுதா? அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறேன்? இப்போ எனக்கு டினாமினேட்டர்ஸ் என்ன ஆயிடுச்சு?
ஈக்குவலாக இருக்குது, சேமாக இருக்கிறதுனால ஒரு வாட்டி எழுதிட்டு எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ கியூப் மைனஸ் பி கியூப், அதோட ஃபார்முலா என்ன? ஏ கியூப் மைனஸ் பி கியூப், ஏ மைனஸ் பி இன்டூ ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முலாக்கு நான் என்ன பண்ண போகிறேன், இதை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன். ஏக்கு பதிலாக எக்ஸு, பிக்கு பதிலாக ஒய் போடணும். ஓகேங்களா? அப்போ இது எப்படி மாறும்? எக்ஸ் மைனஸ் ஒய் இன்டூ ஏ ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ இன்டூ பி அப்படின்னா எக்ஸ் இன்டூ ஒய் பிளஸ் பி ஸ்கொயர். பி ஸ்கொயர்னா என்னது? ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் மைனஸ் ஒய். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன ஆகும்? எக்ஸ் மைனஸ் ஒய் கேன்சல் ஆகிட்டு ரிமைனிங் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர்.